சார் நான் தான் சார் இங்க வர சொன்னேன். எல்லாரும் போயாச்சுன்னு சொல்றேன்ல, வாப்பா. சார் இல்ல சார், அவங்க இங்க தான் சார் இருப்பாங்க. ஊட்டில எந்த இடமோ உங்களுக்கு தெரியாது சார். சார் ஒரு வாட்டி உள்ள போய் பார்த்துட்டு வந்து சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். செவத்த உயரமான பொண்ணா? ஆமா சார். இந்த பக்கமா தான்ப்பா போச்சு. இந்த பக்கமா? ஆமா, இந்த பக்கமா தான் போச்சு. ரொம்ப நேரமா இங்க தான் நின்னுட்டு இருந்துச்சு. நான் தான் அனுப்பி வச்சேன். வா சீக்கிரம் போலாம், வா. சொல்றத கேள், வாடா. வா ஏறு. ஏதோ பேட்டரி லைன் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, பார்க்குறேன். அது எப்படி ரெடி ஆகும்? சார் வயர் கட்டை இருக்கு, கொஞ்சம் இருங்க. ப்ளீஸ் சார், கொஞ்சம் சீக்கிரமா. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பொருத்தமாவே இல்லையே. ஐயோ, ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. வேற ட்ரெஸ் நான் மாத்திக்கிறீங்களா? இல்ல, நான் ஹோட்டல்ல போய் மாத்திக்கிறேன். இப்போ கார் ரெடி ஆகாதா? நோ சான்ஸ். ப்ளீஸ் சார், எப்படியாவது என்ன ஹோட்டல் வரைக்கும் கூட நடந்து வந்து விடுவீங்களா? நடந்தா? என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க? இந்த நேரத்துல தான் மிருகங்கள்லாம் ஏரிக்கு தண்ணி குடிக்க வரும். விடிஞ்சாதாங்க போக முடியும். சார், உங்க மொபைல் கொஞ்சம் கொடுங்களேன். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றேன். அவங்க வந்து என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. நல்ல ஐடியா. நீங்க வேணா உங்க ஃப்ரெண்ட் நம்பர் கொடுங்களேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ரூட் சொல்லி வர வைக்கிறேன். 9884295168. அவ்வளோ சீக்கிரம் இங்க இருந்து உங்களை அனுப்பிடுவேனா? சார், ரிங் போகுதா? இல்ல, நாட் ரீச்சபிள் தான் வருது. எங்க போனா இவ? நீங்க சொன்ன நம்பர் கரெக்ட் தானே? கரெக்ட் தான். 9884295168. நாட் ரீச்சபிள் தான் வருது. ஐயோ, இப்போ என்ன பண்றது? நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. தயவு செய்து உள்ள வாங்க. ஏன் குளிர நிக்கிறீங்க? சொன்னா கேளுங்க, வாங்க. இல்ல வேணாம், ப்ளீஸ் வாங்க. குளிருதுங்க வெளியில, வாங்க. ப்ளீஸ் வாங்க. சாரி, உங்க ட்ரெஸ் அழுக் பண்ணிட்டேன். ஐம் வெரி சாரி. பரவாயில்ல. மாடியில் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு. அதில் நிறைய சாரீஸ் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்து கட்டிக்கோங்க. யோசிக்காதீங்க, இது உங்க வீடு. உங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? உங்க வீடுன்னு சொல்லிட்டேன், போங்க ப்ளீஸ். ஓகே. மச்சி, நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் மேலே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மச்சி, மேலே போய் பார்த்துட்டா ரூம் பூட்டி இருக்குடா. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாது, தூங்கிட்டு இருக்கான். எழுப்புனா உண்மை தெரிஞ்சிடும். வெயிட். டேய், ரூம் போயிடா. தம்பி, நான் என் லவரோட இங்கே 101 ரூம் போட்டுருந்தல, அவங்க எங்கப்பா? ஓ, 101ங்களா? அவங்க ஈவினிங் 5 மணிக்கு வெளில போனாங்க சார். என்ன வரலையே சார், ரூமு பூட்டியே கிடக்கு சார். சரி, அவங்க வந்தா மகேஷ் தேடிட்டு வந்ததா சொல்லிடுறியா? ஓகே சார், கண்டிப்பாக சொல்லிடுறேன் சார். மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சொல்லிடுறேன் சார், மறக்க மாட்டேன் சார். டேய், பயமா இருக்குடா. டேய் இங்கே பார், பயப்படாத. தீபாவுக்கு ஒன்றும் இருக்காது. அவள் ஷாப்பிங்க்கு எங்கேயா வெளில போயிருப்பாடா. செல் பேட்டரி லோவாக இருந்திருக்கும். வந்தோன்னு நிச்சயமாக உனக்கு தான் ஃபோன் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வெளியில் போய் வேறு எங்கேயா தேடுவோம். ஓகே, குட், கோ.
சொன்னா கேளு. இல்லடா டேய். இல்லடா தீபா சேஃபா இருக்கா வந்துருவா. நைட் எங்கடா போய் தேடுவே? எங்க போய் தேடுவே? என்னால முடியாதுடா டேய். என்னடா முடியாது? இல்ல என்னால வாழ முடியாது. தீபா. 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 இந்த சாக்லேட் டால்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பண்ணதா? ஆமாம், சின்ன வயசுல இருந்தே சாக்லேட் சாப்பிட்டோன்னே அந்த பேப்பரில் பொம்மை செய்கிறது என்னுடைய ஹேபிட். சரி, நீங்கள் தூக்கம் வரும்போது தூங்குங்க. சார், நீங்கள் இந்த ஜானினே கூப்பிடலாம். அதான் உங்க ஃபுல் நேமா? அதுக்குள்ளவா மறந்துட்டீங்க? ஜானி. ஜானி ஒன்றும் இல்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுங்க. இந்த டால் ரொம்ப கியூட்டா இருக்கு. மச்சி நீங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய், சாரி தீபா. தீபா ச்சே, என்னடா சாரி? உன்னை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்து நீ சொன்ன நீங்க தனியா தங்கியிருக்கேன்ல. நான் இருக்கேன்னா செத்த நானு. உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல? போடா. தீபா ஆக்சுவலி இல்ல, தப்பு. நான் உன்னை நம்பினது தப்பு. உன்னை நம்பி வீட்டை விட்டு வந்தது தப்பு. போறேன், இன்னைக்கே ஊருக்கு போறேன். நீ நினைச்ச மாதிரி இன்னைக்கு ஊருக்கு போ. இந்த ஊட்டியில் மொத்தம் 3 சூசைட் பாயிண்ட் இருக்கு தீபா. ஏன்னா நீ இல்லாம என்னால வாழ முடியாது தீபா. ரொம்ப கியூட்டா இருக்கல. இது உஷா. நான் சொல்றேன், நீங்க உஷா காம்பியர். உங்களை அடிக்கடி டிவில பாத்திருக்கேன். மேரேஜ்க்கு அப்புறமா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும், உங்க ஹஸ்பண்ட் பக்கத்துலயே இருந்தா ஒரு நல்லா கவனிச்சுக்கணும்னு நினைக்கிற கேரக்டர் நீங்க. கரெக்டா? சாண்ட்ரா சீரியல் ஆக்ட்ரஸ். நீங்க பண்ற எல்லா சீரியலுமே உங்க கேரக்டர் சூப்பர். தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இடம் பிடிச்ச உங்களுக்கு சினிமா பிடிக்காது. வாழற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், இல்ல சாகணும்னு நினைக்கிற கேரக்டர் நீங்க. கரெக்டா? அப்புறம் ஸ்ரீதர், உங்களை நான் பார்த்ததில்ல, பிஹைண்ட் த ஸ்கிரீன் இருப்பீங்க. படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலனாலும் கிடைச்ச வேலையை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு தாம் பட்ட கஷ்டத்தை மனைவி குழந்தைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர் உங்களுது. கரெக்டா? கடைசியா நம்ம பிரஜன் சார், உங்களை நிறைய சீரியல்ஸ்ல பாத்திருக்கேன். இப்போ சூப்பர் ஹிட் மூவி ஒன்னு பண்ணி முடிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு ப்ரொடியூசர் கதை சொல்லிருக்காங்க, நீங்க ஏனோ அதை ஓகே பண்ணல. அதை விட பெரிய கன்சர்ன்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனிவே ஆல் தி பெஸ்ட். ஓகே. எனிவேஸ், எல்லாருக்கும் தீபாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமா, நீங்க கார்டன்ல இருந்து வழி தவறி எங்கேயோ போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. என்னாச்சு? வழி தவறி போனதுலயும் ஒரு நல்ல மனுஷனை சந்திச்சேன். காட்டுல ராத்திரி வர முடியாதுன்னு அவரோட வீட்டுல என்ன தங்க வச்சு கொற்ற பனியில அவர் வெளியில தங்கியிருந்தாரு. காலையில அவர் தான் ஜீப்ல கொண்டு வந்து விட்டாரு. நீ சொல்றத பார்த்தா நான் ஒரு நிமிஷம் கூட இருந்திருக்க மாட்டேன். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிதான். இவ்வளவு தைரியம் இல்லைன்னா இவனெல்லாம் எப்படி லவ் பண்ண முடியும்? எப்படியோ நீங்க பட்ட கஷ்டத்துல எங்க எல்லாருடைய பங்கும் இருக்கு. சாரி சாரி சாரி. நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து
தீபா மகேஷ் கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தி வைப்போம் ஓகேவா? இன்னையோட உனக்கு ஹோட்டல் சாப்பாடு கட்ரி. இனிமேட்டு உன் தீபா கையால தான். என் கையில தான். ஆனா சமைக்கிறது இப்படிதான். சரி சரி வாங்க வாங்க போலாம் போலாம். ஓகே ஓகே.